ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபன்னான ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். கதை ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதாங்க எங்களோட ஜியாங் சிட்டி. உலகத்திலே உயர்மட்ட பிரிவினர் வசிக்கிற இடம்னா அது எங்கள் குவான் மன்னர் தான். அங்கே தான் நானும் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன். இங்கே ஏறத்தாழ 1000 பேர் இருக்கானுங்க. எல்லாமே ரொம்ப திறமைசாலி தாங்க. அதில் லெஜண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க இவங்க தான். இவர் பேர் வந்து குவான்சியான். பழங்கால எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்காரு. இப்போ பெண்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்னோட அக்காங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து ரகசியம் பேசினாலும் இவளுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி கேட்ட விஷயத்தை பற்றி புரணி பேசாமல் இவளால் இருக்கவே முடியாது. இவன் பேர் வந்து குவான் ஜான். செம்மையாக சண்டை போடுவான். ஆனால் கடுகு போட்டால் வெடிச்சிடும். எப்பவும் சிறு சிறுன்னு தான் இருப்பான். அடுத்து நான் தாங்க. என்னை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லை. என்னை கிங் மாஸ்டர் தான் தத்தெடுத்து வளர்த்தாரு. என்னோட திறமை என்னன்னா சகிப்புத்தன்மைங்க. இதெல்லாம் ஒரு திறமையாக நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஏன் இப்படி சொல்கிறேன்னு போக போக தெரியும். இவர் தான் யங் மாஸ்டர். இந்த மனுஷனுக்கு தான் நான் கடந்த 10 வருஷமாக நான் சேவை செஞ்சிட்ருக்கேன். இந்த லூசு பையில என்ன தவிர வேற யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோவும். ஹீரோ பற்றி சொல்லணும்னா சரியான பெருமை பீத்தக்கலை. உலகத்திலே தான் அழகு நினைப்பு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே யாருக்கும் தெரியாமல் ஹார்ட் சுத்ராங்கிற சண்டை பயிற்சியை நுணுக்கமாக கற்று வச்சிருக்கான். அதை வச்சே எல்லா எதிரிகளையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அது தெரியாமல் இந்த அப்பாவி பிள்ளைகளும் அவன் மேலே பைத்தியமாக இருக்குங்க. ஆனால் ஹீரோ ஒரு பிள்ளையை கூட கண்டுக்க மாட்டான். ஹீரோ கூட எப்பவும் ஹீரோனி இருக்கிறதால இவங்க 2 பேரும் தான் சீக்கிரட்டாக லவ் பண்ணுறாங்க போலன்னு எல்லாம் காசி பேசுதுங்க. லவ் நல்லா வாயில் வருது. அவன் கூட இருக்கிறதே பெருசு, இதில் லவ் வேறையா? என்ன இப்படி சொல்கிற? அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் இடையில என்னதான் இருக்கு? அட, உனக்கே சந்தேகமா? சரி, இந்த ஃப்ளூட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதுக்கு? பாட்டு பாடதான். ஆனால் அந்த எடுப்பு எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவான்? சண்டால மற்றவங்களை கொல்றதுக்கு கத்தியா யூஸ் பண்ணுவான்டி. கத்தியா யூஸ் பண்ணுவான். இதுக்கு போய் யாராச்சும் கோச்சுக்குவாங்களா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. இதுக்கு போய் நீ ரிசைன் பண்ண போறியா கேட்க? ஆமா, அந்த பாவை பையன் இருக்கிற இடத்துல நீ நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நேற்று கூட என்ன பண்ணான் தெரியுமா? என்னை நிம்மதியாக குளிக்க கூட விடலை. என்னப்பா சொல்கிற? முழுசா கேளு. நான் குளிச்சுட்டு மேல் சட்டையை தான் போட்டேன். அதுக்குள்ளே அந்த பாவை பையலுக்கு அவசரம்னு என்னை ஹார்ட் சூத்ரா வச்சு ஒரு ஜந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு வந்தான். இதுவரையும் அவன் என்ன ஒரு மனுஷியா கூட நடத்தினது இல்லைன்னு கதறிட்டு இருக்கா. அது எப்படியே ஹீரோ காது வரையும் பரவ. என்ன, நான் அவளுக்கு ரெஸ்பெக்டே கொடுத்தது இல்லையா? அவள் ரிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது காரணமாக இருக்கவே இருக்காது. வேணும்னா இன்னொரு காரணம் இருக்கலாம். என் கூட இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு அவன் நினச்சிருப்பா. அவன் நேற்று தான் அந்த முடிவை எடுத்திருக்கா. நேற்று அப்படி என்னதான் ஆச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராசான்னு மண்டையை தட்டி விட. நேற்று என்ன ஆச்சு? நான் எப்பவும் போல அவளை ஹார்ட் சுத்ரா வச்சு இழுத்துட்டு வந்தேன். அப்போ ஹீரோ அம்மா பார்த்துட்டு என்னடா அந்த பிள்ளையை எப்படி இழுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, பரவாயில்லைங்க ராணி அம்மா, யங் மாஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள், எப்பவுமே பிஸியாக இருக்கிற ஆள், அவரை இப்படி வர வச்சதுல தப்பே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இல்லை இப்போ பிளைண்ட் டேட் நடக்க போகுது, நீயும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. ஆமாம், எனக்கு தானே ஹீரோவோட அருமை பெருமைலாம் தெரியும். இருடா இரு, நானே சூஸ் பண்ணுறேன்னு ஒரு குண்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ தான் ஹீரோக்கு சரியான ஆளு சொல்ல, சண்டாளி பாதாளத்துலேயே தள்ள பார்க்குறா பாருன்னு நினைக்க, ஹீரோயினும் இவ பார்க்க அமைதியாக அன்பான பொண்ணு மாதிரி தெரியுது, இவளால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு அளந்து விட, ஹீரோவும் அதுங்களை வச்சு நான் என்னடி செய்ய போகிறேன்னு கேட்க, அதுக்காக மட்டும் இல்லை, பார்க்கவும் பணக்கார பொண்ணு மாதிரி தான் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்னு சொல்ல, இவ பேசுகிறத பார்த்து 2 ஆடுகளும் தலையாடிட்டு இருக்க. ஹீரோக்கும் பயம் வந்துடுது. இவ பேசியா மற்ற இல்லை கட்டிடுவா போல. ஹீரோவும் காண்டாகி முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் அளக்கணுமா கேட்க, கிங் மாஸ்டர் பாருங்க, யங் மாஸ்டரே மேலே கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் என்ன பனிஷ் பண்ண போகிறாரு. நீங்கள் தான் அவர்கிட்ட இருந்து இந்த அவளையை காப்பாற்றணும்னு நடிக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு, இந்த அந்த டோக்கனை வச்சுக்கோ, நீ எங்கே இருந்தாலும் இதை வச்சு நீ தப்பிச்சுடலாம் சொல்ல, இவன் நடிப்பு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் மேலே போய் ஹார்ட் சூத்ராவை பயன்படுத்தி அவளை வசப்படுத்திடுறான். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கோம். அதனால இப்போதைக்கு எங்களுக்கு பிளைண்ட் டேட்லாம் எதுவும் வேணாம். இவளும் பாருங்க என் கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான்னு நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு கிளம்பிடுறான். அப்போ ஹீரோயின் ஒரு பொம்மையை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறப்ப ஒரு கதவுல போய் டங்குன்னு இடிச்சுட்டு அதை கூட கண்டுக்காம அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இங்கே பாருங்க சியான், எந்த பிள்ளையாலுமே என்னை வெறுக்க முடியாது. ஏன்னா நானா பொண்ணுங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். அடைச்சா இந்த விஷயத்த போய் நான் எப்படி மறந்தேன்னு தெரியலையே. இப்போ இது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிதே சொல்ல, என்ன ராசா என்ன ஆச்சு? எதிரி நாட்டில இருந்து போர் தொடுக்க போறாங்களா? தகவல் எதுவும் வந்துச்சா? நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை சியான், இந்த நாட்டிலேயே நான் தான் பேரழகுன்னு உங்களுக்கே தெரியும். ஹீரோயினும் பாவம் ஒரு பெண் தானே, அவளும் கூட 10 வருஷமா இருந்திருக்கா. ஒரு நாளைக்கு 1000 முறையாச்சும் என்னை பார்த்துருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் மேல பைத்தியமா இருக்கா சியான், பைத்தியமா இருக்கான்னு சொல்ல,
நான் ஏதோ அறிவாளியா இருக்கிறதால இதெல்லாம் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல சியானுக்கும் உன்னை நினைச்சு நான் அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல, அப்படிலாம் ஒரு ஆணியும் இல்லைன்னு சொன்னா நம்மளை கொலை பண்ணி போட்டுருவாங்க, அதனால ஹீரோக்கு ஒத்து ஓதிட்டு இருக்க எனக்கு அந்த வீணா படம் நினைக்கவே பத்திக்கிட்டு வருது. நானே இங்கிருந்து போறேன், நான் ஏன் இவ்வளோ அழகா ரிசல்ட் லெட்டர் எழுதணும்? நான் சொல்றது அப்படியே அச்சல் மாறாம எழுது, புரியுதா? இங்க பாருங்க யங் மாஸ்டர், நான் உங்களால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், என்னால ஒரு வாய் சோத்த கூட நிம்மதியா தின்ன முடியல, இனிமே என் லைஃப்ல உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடி. அப்ப கரெக்டா சியானும் வந்து லெட்டரை பாக்குறாரு. இவ்வளோ கேவலமா எழுதியிருக்கா அந்த பைத்தியக்கார பையன், என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கான். சரி சமாளிப்போம், குதிரைக்கு வாக்கப்பட்டா கீழே குனிஞ்சுதானே ஆகணும்னு நீ கவலைப்படாத, நான் யங் மாஸ்டர் நல்லா திட்டி விட்டுட்டேன், நம்புற மாதிரி இல்லையே கொஞ்சம் கூட. அட உண்மையதாம்மா சொல்றேன், அவரே ஒரு தப்பா உணர்ந்து உனக்கு நாளைக்கு லீவு கொடுத்துருக்காரு, அதனால கண்டதெல்லாம் யோசிக்காம இந்த லெட்டரெல்லாம் தள்ளி வச்சுட்டு வயசு பிள்ளைங்க நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோனை எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட காலை பொழுது இவ்வளோ அழகா இருந்ததே இல்லையேன்னு ஃபீல் பண்ண. சேம் டைம்ல ஹீரோவும் எங்க அந்த பிள்ளைய காணோம் நீங்க இருக்கீங்கன்னு கேட்க உங்களுக்கு வர குறும்பு அதிகமாயிருச்சு, என் கூட விளையாடாம உங்களால இருக்கவே முடியாது, நீங்க தானே அவளுக்கு லீவு கொடுத்தீங்க சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு உங்க சீட்டு கிளியக்கூடாதுன்னா இன்னும் 5 நிமிஷத்துல அவங்க இருக்கணும்னு சொல்ல சியானும் வேகமா ஓடுறாரு. அப்ப ஹீரோயின் ஒரு பையனை பார்க்க போறா, அவனும் பார்த்துட்டு நீ எப்படி இங்கேன்னு கேட்க இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால யங் மாஸ்டர் எனக்கு லீவ் கொடுத்துட்டாருன்னு சொல்ல ஓ அப்படியா ஹாப்பி பர்த்டேன்னு அவனும் சொல்றான். இன்னைக்கு நீ ஃப்ரீயா, நம்ம நைட்டு சாங் ப்ளே பண்ணலாமான்னு கேட்குறா. அங்க பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட க்ளோஸா இருக்கக்கூடாதான், அதனால அவனும் பயந்துட்டு நான் எப்படி உங்க கூடன்னு கேட்க நீ ஒன்றும் பயப்படாத, யங் மாஸ்டர்லாம் அங்கே வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால அவனும் ஒத்துக்கிறான். அப்போ சியான் ஓடி வந்து அம்மா தாயை காலில் சுகர் மாத்திரை வேற போடலம்மா, உன்னை ஹீரோ இப்பவே கூப்பிட்றான்னு கூட்டிட்டு போக ஹீரோயினும் போறா. இன்னைக்கு ஒரு வாய் சோறு திங்க முடியலன்னு முறைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட ஷெடியூல்லாம் வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனும் அவகிட்ட சடனாக க்ளோஸாக போக பாவி பையன் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு அவளும் முழிச்சிட்டு இருக்கா. அல்பா அப்பவும் உன் கண்ணு என்னமோ சின்னதுதான், ஆனா அதுல இமலை எவ்வளோ அழகா இருக்கேன் பாரு சொல்ல அவளும் அட நாசமாத்து போறவனு திட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஆஃப்னேஜ்லாம் போயிட்டு அப்படியே ஊர் மக்களை பார்க்க போறான். என்ன பாரு அழகா பாரு தான் போயிட்டு இருக்கான். அது பத்தாதுல டேபிள் மேசையெல்லாம் போட்டு குத்த வச்சு உட்காந்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது கையெழுத்து போட்டு தடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வேணும் எல்லாம் அடிச்சிட்டு இருக்குதுங்க. ஹீரோயினி இதுக்கு மேல இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நான் போய் திங்க போறேன்னு போயிடுறான். அங்க இருக்க ஹோட்டல்காரன் பார்த்துட்டு என்ன நீயான்னு கேட்க என்ன நானா இருந்தா எனக்கு என்ன வயிறு இல்லை எனக்கு பசிக்காதான்னு கேட்க அவளும் பார்க்குறா. அவனும் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்து செம்மையா இருக்குன்னு முக்கிட்டு இருக்கா. அப்ப காரமான சாப்பாடை சாப்பிட்றா. எம்மாடி என்ன காரம், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்னு அவளும் கிளம்ப நேரா போய் ஹீரோ பக்கத்துல நிக்கிறான். அவனுக்கு வந்த லவ் லெட்டர்லாம் இவகிட்ட நீட்டிட்டு இருக்கான். அவளும் கொடுத்து தோலன்னு கையில வச்சுட்டு காரம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ணிட்டோம் இந்த பிள்ளை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஏன் அந்த பிள்ளை அழுதுச்சுன்னு. அப்போ அந்த லூசு பையிலும் ஓ எனக்கு வந்த லவ் லெட்டரை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டா போல, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே இல்லை நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கலன்னு ஒரு பேப்பரில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி இங்கிட்ட ஒரு கோடு நீட்டி அங்கிட்ட ஒரு கோடு இழுத்து விட்டு கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டோன்னு பீத்திக்க நேராக நம்மளே போய் கொடுப்போம், அப்போ தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சஸ்பென்ஸாக இவனும் போகிறான். ஹீரோயின் ஒரு பையனை வர சொல்லியிருப்பாள், அவனையும் கூப்பிட்டு சாங் ப்ளே பண்ண சொல்ல கண்டிப்பாக சின்ன வயசில் தொலைஞ்சு போன என் தம்பி இவனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பூஜையில கரடி வந்த மாதிரி ஹீரோவும் தாவி வந்து குதிக்க என்ன பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்ட போலன்னு கேட்க இவன் எப்படி இங்க இருக்கான், உனக்கு இங்க வர அனுமதியே இல்லைன்னு சொல்ல அந்த பச்சை பிள்ளைய நான் மன்னிச்சிருங்க ஜம்மான்னு கேட்டுட்டு இருக்கு. நான் எப்படி உன்னை விடுறது அப்படின்னு அவன் கிட்ட இருந்து குல்ஃபஸ் கில்ல எடுத்துக்கிறான். ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. அந்த மடப்பையலும் என்ன பார்த்தா சந்தோஷத்துல தான் உனக்கு கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிதுன்னு எனக்கு தெரியும்னு இந்த அவனோட கிஃப்ட்னு காமிக்க இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு அந்த ரிசல்ட் லெட்டருக்கு பதிலாக ஹீரோக்கு வந்த லவ் லெட்டரை மாற்றி கொடுத்துட்றா. அந்த லெட்டர்லையும் இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் உன்னை லவ் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு இருக்கும். இதில் இருக்க விஷயம் உண்மைதானா பிள்ளைன்னு கேட்க இதை ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு தான் விடிவு காலம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஏன் மாமனை விட்டு தள்ளி நிற்கிறேன்னு கிட்ட இழுத்துட்டு வந்து நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத சொல்ல ஹீரோயினும் இந்த லூசி என்ன உளறிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.